எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் பானுமாமி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அது ஒரு 10 நெல்லிக்காய் அதை எடுத்துகிட்டு இட்லி பானையில் அடியில் தண்ணியை ஊற்றிட்டு மேலே இருக்கிற தட்டு மேலே இந்த 10 நெல்லிக்காவையும் வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். இல்லை ஒரு 8 நிமிஷம் வேந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அப்படியே அதுவே வந்துடும். அப்படியே தனித்தனியாக வந்துடும். எதெல்லாம் வரும் அதை எடுத்து வச்சுங்க. அப்புறம் மிளகா ஒரு 15 மிளகா எடுத்து வறுத்துங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துங்க ட்ரையாக. அப்புறம் இந்த மிளகாவும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்க. அந்த வெந்தயத்தையும் அரைச்சி தனியாக வச்சுங்க. குறைன்னு இருந்தால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா 2 ஸ்பூனு கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. இந்த மிளகா பொடி இருக்குல்ல, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகா பொடியை தூக்கி கொட்டினீங்கன்னா அது கொஞ்சம் அந்த வெதுவெதுப்பில் நல்லா ரெட் கலர் கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இந்த காய் நம்ம தனியாக வச்சுருக்கோம்ல வெந்த நெல்லிக்காய் அதை எடுத்து போட்டு ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும். நல்லா கடைஞ்சிங்க. அப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் வைங்க. அது கொஞ்சம் லேசாக அது வேகும். ஏற்கனவே வெந்திருக்கு. நல்லா இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோமே வெந்தயம், அதை லாஸ்ட்டில் எடுத்து தூவிடுங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை உருண்டை வெல்லமோ இருந்தால் அதை நல்லா பொடித்து அதிலே போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இறக்கி வச்சுருங்க. சிம்முலையே தான் இருக்கணும். சிம்மில் வச்சு இறக்கி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆறுனதான் ஒரு பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கிடவே கிடாது. குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு துண்டு எடுத்தால் நல்லா ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ஒரு 10 நாளே வரலாம். வெளியே வச்சா ஒன்றும் வீணாக போகாது. அதில் வேறு எதுவுமே போட வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.